எப்போ ஒரே மாதிரி குருமா சட்னி செய்யாமல் முட்டையை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. 10 சப்பாத்தி கூட போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு 4 முட்டையை உடைச்சு ஊற்றிட்டு அதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சது. இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கங்க. நல்லா வதங்கின பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ கலந்து எடுத்த முட்டையை ஒரு பேப்பர் பாக்ஸில் ஊற்றிக்கங்க. அதில் மசாலா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி இது மாதிரி கடாயிலே கிரேவியில் நடுவில் ஒரு குட்டி பவுலில் தண்ணி வச்சு அது மேலே முட்டையை வச்சுடுங்க. இப்போ மூடி ஒரு 8 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும், முட்டையை வெந்துடும். அதை எடுத்து வெளியே வச்சு சின்னதாக கட் பண்ணி கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதி வந்தது கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சுட சுட பரிமாறி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.